பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல் பஃப் வச்சு தான் தைக்க போகிறேன். அந்த ஃபுல் பஃப் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் முதல் தடவையாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அளவு ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஸ்லீவோட அளவை பார்ப்போம். இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவ் வந்து அதோட லென்த்லேயே தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அதோட லென்த்லேயே கட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நான் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்லீவோட லென்த்து. இந்த நாச் போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹாம்போல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹாம்போல் ஜாயின் பண்ணுவோம்ல அதோட லென்த்து. இப்போ இந்த நாச்சுக்கும் இந்த சென்டர் நாச்சுக்கும் இடையில தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தைக்க போகிறோம். அப்படி ஏன் இப்படி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃப் வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து உள் பக்கத்தில் லைனிங்கை வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். அப்படியே சுற்றியும் தையல் போட்டுக்கணும். நம்ம சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த நல்ல பக்கத்தில் மேலே திருப்பி வச்சுட்டு இந்த நாச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நாச் இது வந்து பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அங்கே எடுத்துகிட்டு இந்த நாச் போட்டிருக்கு இல்லையா, அந்த நாச்சிலேருந்து நம்ம இப்படி மடித்து தைக்கணும். ஃப்ளீட் போட்டுட்டு வரணும், சின்ன சின்னதாக ஃப்ளீட் போட்டு வரணும். ஒரே ஈவனாக ஃப்ளீட் போட்டு வரணும். இந்த சைடு நாச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இப்போ ஒரே மாதிரி ஃப்ளீட் போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஃப்ளீட் வந்து நான் என்ன பார்த்த மாதிரி போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து இப்படி ஆப்போசிட் பார்த்த மாதிரி தைக்கணும். அந்த ஃப்ளீட் எல்லாமே ஆப்போசிட்டில் பார்த்து இருக்கிற மாதிரி தைக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்ல பஃப்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு மடித்து தைக்கணும். அப்போ பஃப் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இதை தச்சு வச்சுருக்கோம்ல, இதை இப்படி உள்ள பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு, இது வந்து கீழ் பக்கம்,
இது வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணுற பக்கம். கீழ்ப்பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு வரும். போட்டுட்டுமா இப்போ வந்து நல்ல பக்கத்தில் திருப்பிட்டு இதை இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்சு கிளாத் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு எந்த பீஸும் வெளியே தெரியாமல் இந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கீழே நம்ம உள்ளே போட்ட தையல் மேலே தெரியாத மாதிரி அந்த தையல் மேலேயே மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டு வந்தோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான பஃப் வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தச்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. டெசல்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், நாட்டு வச்சு. இதோட ஃபினிஷிங் எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிம்பிள் சாரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐ பஃப்பு, ஃபுல் பஃப்பு இல்லாட்டி கொஞ்சமாக பஃப் வச்சு அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெசல்ஸ் வச்சு போட்டோம்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.